கட்டாயம் நீங்க இலங்கை கட்டாயம் வாங்க. இப்படியான இடங்களை எல்லாம் சுத்தி பாருங்க. ஓ கேட்கலாங்க. இப்படியான ஒரு பயணம் நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம். முடியல என்னால. சுத்தி பாருங்க அங்கடைஞ்சு அங்கே அப்படி காட்டுங்க எப்படி இருக்குண்டு. இவருங்க கூட ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குண்டு. வணக்கம் ரவுளே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ நான் தலவாக்கலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் போன காணொலியில் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக நாங்கள் பதுளையிலிருந்து நுவரெலியாவுக்கு வந்துடுறாங்க. அப்படி நுவரெலியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தலவாக்கலைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீர்வீழ்ச்சிகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த நுவரெலியா மாவட்டங்களில் இருக்கிற வந்து வித்தியாசமான நீர்வீழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ராவல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பைப்ஸ்லாங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் மூலம் தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல வடிவடிவான இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பயண காணொலியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற பார்த்தீங்கன்னா தலவாக்கலையெல்லாம் நிற்கிறோம். முக்கியமாக கட்டன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இதில் வந்து வாகனம் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. எல்லாரும் வந்து வாகனங்களை பார்க் பண்ணிட்டு இந்த நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க இவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்குது. பார்த்தீங்கன்னா சுதா அண்ணா நிற்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்குது கிளைமேட் இன்றைக்கு? செம்மையா இருக்கு. இந்த நாங்க நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வித்தியாசமான 3 வாட்டர் ஃபால்ஸ் காட்ட போறோம். அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்றது தலவாக்கல டவுன் பாஸ் பண்ணோன்னு இருக்கிற முதல் வாட்டர் ஃபால்ஸ் சென்ட் கிளாஸ் வாட்டர் ஃபால்ஸ். இதுல வந்து இந்த பாருங்க இதான் இந்த வாட்டர் ஃபால். இதுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா இது வந்து செம்ம வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு கிட்ட போக முடியாது, இதுக்கு வழி இல்ல. ஓகே, வழி இல்ல. இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து டெவன் வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் காட்மூர் வாட்டர் ஃபால்ஸ். ஆனா காட்மூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான்ல நீங்க மட்டும் தான் தனியா போவீங்க. அதுல மேலேயும் தண்ணி எங்கிருந்து உருவாகி கீழே கொட்டுங்கிறத நீங்க பாப்பீங்க, கீழேயும் போய் பாப்பீங்க. ஓகே, சூப்பரா இருக்கும், போய் பார்க்கலாம். ஓகே, வைப்ஸ்லாம் வாங்க, சந்தோஷமா சுத்தி பாருங்க. பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலுக்கு சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா சென்ட் கிளேர்னு சொல்லுவீங்க. அப்படியான வாட்டர் ஃபால் தான் இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டோம். பாருங்க முக்கியமா வந்து முகில்கள் எல்லாமே வந்து அப்படியே மலைகளோட மோதிக்கொண்டு ட்ரெயின் போகுது. அங்க ட்ரெயின் போகுதுண்ணே. ஆமா, அது வந்து இப்ப வருது எங்கன்னு சொன்னாக்க இங்க தலவாக்கல ஸ்டேஷனுக்கு அது வருது. அது வருது. இது எங்க வருதுன்னா இப்ப அது அப்படியே சுத்தி தலவாக்கல ஸ்டேஷன் வந்து அப்படியே ஹெட்டனுக்கு வரும். ஓகே ஓகே, நம்ம டைம் கிடைச்சா அந்த ஸ்டேஷனை நாங்க காட்டுவோம். நிச்சயமா. இப்படியே பாருங்க, பதுளையில இருந்து வர ட்ரெயின், பதுளையில இருந்து எல்லையில இருந்து வர ட்ரெயின். நிச்சயமா நீர்வீழ்ச்சி நிறைய தான் கொட்டுது. என்னண்ணா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த நீர்வீழ்ச்சி அப்படியே ஜூம் போட்டு காட்டுறேன். இதை விட நிறைய இருக்கும் இன்னும் மழை டைம்ல. மழை பெய்து கொண்டு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இல்ல வட்டிவா கொட்டும். இன்னும் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி செம்மையா இருக்கும். இப்படியே எங்களோட பயணத்தை வந்து தொடங்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கார்லாம் போறோம். திரும்ப இன்னொரு 10 மினிட்ஸ்ல நாங்க மத்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். எஸ், இந்த வீதியில இப்படி நாங்க போனோம்னா 10 நிமிஷத்துல அடுத்த நீர்வீழ்ச்சி பாருங்க. வெளிநாட்டுல மாதிரி எந்த மாதிரி ரோட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, காப்பர் ரோட் போட்டிருக்காங்க. நல்ல அழகான வீதியா இருக்கும். குளிர்மையான காத்து, வெளியில் கொஞ்சம் இடம். அப்படியே எங்கட பயணம் தொடங்குது பாருங்க. சுத்தி சுத்தி கொண்டு போறோம். உண்மையிலே இந்த இடத்துல வந்து ரசிச்சு பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல தவறு, எல்லாமே இயற்கை தானே. இங்க இயற்கை அவ்வளவு மக்கள் இங்க வரீங்க. ஆமா, செம்மையா இருக்கு. அதுதான் இங்க என்னன்னு சொல்லுங்க, உப்பு உரப்பும் நல்லா சாப்பாடுனா இங்கதான் வரணும். என்னடா நல்லா உப்பு உரப்பா சாப்பிடணும்னா இங்கதான் வரணும். நிச்சயமா அவ்வளவு ஒரு நல்ல இடம். முக்கியமா இங்க எல்லாம் என்ன சொல்றது, பொல் ரொட்டி எல்லாம் நல்ல ஃபேமஸ். சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. நேற்றும் பாத்தீங்கன்னா பொல் ரொட்டி எல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல நல்ல இடங்கள் நாங்கள் தங்குற ஹோட்டல் எல்லாம் நல்லா வடிவா வந்து பராமரிக்கணும். நல்லா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அண்ணா எங்களுக்கு எடுத்து தந்திருந்தார் பைப்ஸ்லாங்க. மேலே நல்லா இருக்கு இந்த இடங்கள். நம்ம வந்து பெரிய ஹை பட்ஜெட்டும் கிடையாது, லோ பட்ஜெட்டும் கிடையாது. ரைட்டா? மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான என்ன விஷயம்னா நாங்க எதுக்கு வாரோம், சரியா? நிச்சயமா அந்த நோக்கத்தோட வந்தீங்கன்னா நீங்க எந்த ஹோட்டல்ல தாங்கன்னா நல்லதான் சொல்லுவீங்க. ஏன்னா வாஷ்ரூம்ல இருந்து சாப்பாடு எல்லாமே கிளீனா தான் இருக்கும். இப்படியே வந்தா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வந்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வாகனங்கள் வந்து நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பார்க்கிங் இடம் இருக்கு. அப்படியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால வந்தோம்னா நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. என்ன மாதிரியான இந்த நீர்வீழ்ச்சி? ஆமா, இது வந்து பேர் வந்து இது டெவன் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்.
இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குன்னு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. நிச்சயமா பாருங்க இப்படியே வந்து பாருங்க எப்படி நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டு பாருங்க செம்மையா இருக்கும். இதோட இன்னும் கூடுதலா இருக்கும் தவிரன்னு மழை சீசன்ல. மழை சீசன்ல சரியான தண்ணி வந்து கொண்டு இருக்கு பாருங்க. அப்படியே வந்து கீழே போய் கொண்டு இருக்கு. இது வந்து வியூ பாயிண்ட் என்னன்னா ஃபுல்லா வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளவு தண்ணி இப்பவே வடிவா தான் இருக்கு. செம்மையா இருக்கும். ஆனா இதுக்கு அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 2.5 hours 3 hours போகணும். 2 hours போயிடலாம். 2 hours போது செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். சின்ன சின்ன கடைகளும் இருக்கு. ஏன்னா இதுல வந்து உண்மையுமே சொல்ல போனா இது வந்து வியாபார மையமா வச்சிருக்காங்க. பட் இங்க லோக்கல் ஆக்களுக்கு சரி, சொன்ன ஆக்களுக்கு, அங்கிருந்து வர ஆக்களுக்கு பாவம் ஏதோ படிச்சுட்டு போறாங்கல்ல. சின்ன ஒரு அவைய வாழ்வாதாரம் சொல்லலாம். பாத்தீங்கன்னா இங்கால வந்து சின்ன சின்ன பழங்கள் அதெல்லாம் வந்து விற்பனை செய்யணும். இது வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் வச்சிருக்கணும். அவகாடோ வச்சிருக்கணும். சொல்லுங்க என்னடா இந்த பாதை வழியா வந்து அப்படியே பனியை ஸ்ட்ரைட்டா பனியை நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டா நேர பனி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போகலாம். ஆனா போகலாம். ஏன்னா ரிஸ்க் இல்ல. மழை டைம்லன்னா போக கூடாது. மழை இல்லாத டைம்ல கால் வழுக்காது. நாமெல்லாம் போயிட்டா கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஆனா வேற லெவலா இருக்கும். நல்லா இருக்கும். தண்ணி வந்து கீழே விழுகிறது அப்படி எங்க முகத்துக்கு வரும். இதெல்லாம் இதுதான் தவிர கொட்டகலை டவுனுக்கு வர பிரிட்ஜுக்கு மேல வருது. ட்ரெயின் மேல வந்து ரயில்வே ட்ராக். ஓகே. கீழே வந்து டனல். எஸ். குகை. எஸ். பாருங்க குகை கொட்டாக்கலை சுரங்கம் இருக்கு பாருங்க. கொட்டகலை. யா. ஓனேகா. போன் அடிக்கதா சார். எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இந்த மாதிரி 2 டனல் இருக்கு அப்போ எங்களுக்கு. ஓகே. ஒன்று இன்னைக்கு பார்த்துட்டீங்க. மற்றது நாளைக்கு காட்டுவோமா? எஸ். பாருங்க அப்படியே வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதோட பெரிய டனல். இதுதான் அழகான டீ எஸ்டேட். இங்கே கொட்டக்கலையில வந்து 2 டவுன் இருக்கு. ஊட்டன் பசார், நோமல் டவுன் ஒன்று இருக்கு. அது வேற ஊட்டன் பசார், லோ பசார் இருக்கு. இந்த மரம் என்னத்துக்கு நான் பாவிக்கிறது? டர்பன்டைன். இது வந்து இந்த மரம் வந்து நிறைய வந்து நடுவுல ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. அதாவது நொக்ஸ் ஆயில் தலைவலிக்கு அதுகளுக்கெல்லாம் பாவிக்குதான் அந்த மருந்து எடுப்பாங்க. அந்த பட்டை இருக்கு தானே மூலிகைகள் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. மற்றபடி பலகைக்கும் எடுப்பாங்க. சரியான எக்ஸ்பென்சிவ். அரசாங்கத்துல வெட்டதுக்கு அனுமதி இல்லை. அது வெட்டி வச்சிருக்காங்க. என்னன்னா ரோட்டோரத்துல மரம் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கிறதுனால டேஞ்சருங்கிறதுனால வெட்டி தள்ளிட்டாங்க. இதான் கொட்டக்கலை டவுன். எஸ். இது தனி தமிழ் ராஜ்யம் தான். என்ன தெரியுமா இதுல ஒரு விசேஷம்? 2 டவுன் இருக்கு. இந்த டவுன்ல மட்டும் 16 வைன் ஸ்டோர்ஸ் இருக்கு. 16 வைன் ஸ்டோர்ஸ். இந்த கொட்டக்கலையில மட்டும் மொத்தம் 32 வைன் ஸ்டோர்ஸ் இருக்கு. இந்த டவுனை பாருங்க அப்படியே அழகா. மலை உச்சியில பாருங்க. இந்த மலை உச்சியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா டீ ஸ்டேட் தான். பாருங்க இவ்வளவு நல்லா இருக்குண்டு. வடிவா இருக்கு. அப்படி இஞ்சாடு அப்படி சுத்தி வர பார்த்தாலும் ஃபுல்லா தேயிலை தோட்டங்கள்ல. ஹட்டன் டவுனுக்குள்ள வந்திருக்கிறோம். பாருங்க ஃபுல்லாவே பாருங்க இவ்வளவு ஒரு பழமையான நகரம் பாருங்க. 2:32 இப்போ வந்துக்கிறோம். பெரிய டவுன் என்னண்ணா நல்ல பெரிய ஒரு நகரம்னு சொல்லலாம். ஹட்டன் சந்தைக்கு வந்துக்கிறோம் பாருங்க. இதான் மஸ்கெலியா டவுன். இந்த டவுன்ல வந்து இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல போனா சிவனொலி பாதை மலை போடுறது. ஓகே. இப்ப நம்ம லெஃப்ட்ல தான் வாமட்டேன் அப்படி வாமட்டேன். அதுல வந்து போட் போட்டுருக்கேன். இது 15 கிலோமீட்டர் போகும் சிவனொலி பாதை மலை. இது சாமி மலை போறோம் நாங்க. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம போற வாட்டர் ஃபால் நீர்வீழ்ச்சி. ஹட்டன் வந்து கிட்டத்தட்ட 8-12 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே. தூரம் தான் போறோம். ஆமா. ஏன்னா இது அழகான இடம். இதுல மேலையும் பார்ப்போம் கீழையும் பார்ப்போம். 2 இடமும் நம்ம வாட்டர் ஃபால்ஸ்ல 2 இடமும் போய் பார்ப்போம். ஓகேண்ணா. இதான் பாத்தீங்கன்னா சிவனொலி பாதை மேல இவரை உங்களை திட்டியும் நினைக்கிறா எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படின்னா சிவனொலி பாதை மேல எவ்வளவோ தூரம் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதோட பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா கீழால நீர்வீழ்ச்சியும் போய்கொண்டிருக்கு. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. கீழே ஆறு கொண்டிருக்கு. ஒரு சின்ன பாதைக்குள்ளான ஓரம் உங்களுக்கு இதை வடிவா காட்டுறக்காக
இந்த இடத்துக்கு நாங்க சொல்றது சாமி அப்கோட் சாமி சொல்லுவாங்க. ஓகே. டன்மோர்னு சொல்லுவாங்க. டன்மோர்ங்கிறது தனி ஒரு இந்த எஸ்டேட். ஓகே. எப்படி ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நீண்ட தூர பயணமா தான் இருக்குது. ஃபுல்லா தேயிலை தோட்டம், அதே மாதிரி முகிலும் மூடிட்டுது. அந்த மலை உச்சிகள் பாருங்க, அதுல மேல இருந்து வரும் வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஒவ்வொரு மலையில இருந்து. அப்படியா? எங்க இருந்தா உற்பத்தி அந்த உயரமான மலையில இருந்து எப்படியான ஒரு பாதைக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். யாருங்க ஒரு காட்டு வழி பயணமே தான். அதான் அழகான வியூ. ஓகே, அதான் அழகான வியூ. முடி எல்லாம் ஃபுல்லா முடி. இந்த துண்ணது பார்க்க அது மேல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. ஓகே, அதுக்கு மேல ஒரு வாட்டர் ஃபால் அழகா இருக்கும். அழகா இருக்கும். என்ன வடிவப்பா, எவ்வளவு அதோட பயமா இருக்கு. ஓப்பனா இருக்கு, சுவிட்சர்லாந்து மாதிரி. எவ்வளவு அழகா இருக்கு. இப்படியான வீதியில போற நெக்க எனக்கு நெஞ்சு கட்டிக்குது. இதுதான் அது வந்து படிப்படியா இருக்குல்ல, அதான் அங்க இருந்து வருது. அந்த மலை உச்சில இருந்து வர தண்ணி தான் அந்த லைன்ல இருந்து வரும். ஓகே ஓகே ஓகே. அது ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். அந்த உயர மலை உச்சிக்கு நம்ம ஆட்கள் நடந்து போய் தேயிலை பிச்சு வருவாங்க. ஓகே. இப்படி ஒரு இடத்தை பார்த்ததே இல்ல. உண்மையிலே சொல்லணும், இந்த நீர்வீழ்ச்சிக்கு வர்றதுக்கு ஒரு அட்வென்ச்சர் பயணமாக தான் வந்தோம்னு சொல்லலாம். அப்படியான பாதையாட வந்தோம். நல்லா இருந்துச்சு, ஒரு திகில் பயணமா இருந்துச்சு இந்த பயணம். ஆனா சுதானா என்ன மாதிரி என்ன சொன்னா, நம்ம கஷ்டப்பட்டு போறது தான் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமா. சரி, அதனால இவ்வளவுதான் நம்ம வாகனம் போகலாம். இது பிறகு நிப்பாட்டினா வாங்க பரத், இந்த பரத் மாதிரி பாய்ஸ் கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க என்கிட்ட, கோலியா மாதிரி இருக்காங்க. இந்த ஆட்டோ எல்லாம் நிக்குது, இதுல தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த நீர்வீழ்ச்சியில கீழ் பகுதியையும் மேல் பகுதியையும் கொண்டு போய் காட்டுவாங்க. கொஞ்சம் கரடு முடான ரோடு தான், ஆனா பட் அவங்க கொண்டு போய் காட்டிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே. ஸோ மக்களே, எனக்கு போக முடியல, நம்மளுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஸோ பொடிங்க 2 பேரும், யங்கா இருக்கவங்க 2 பேர்த்து அங்க வேண்ட யங்கா இருக்க 2 பேர்த்தையும் அனுப்பி விடுறேன். சரி, இப்போ நாங்க அங்க போய் பாப்போம், அப்படி வந்து சொல்லுங்க. ஓகே ஓகே. சரி, இந்த 3 வீல் தான் போற முச்சக்கர வண்டி. அண்ணா போறோம். அண்ணா வடையா கொண்டு காட்டுங்க. இப்படி எங்க மேலே போறோம், கீழே போறோம். பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 2 நீர்வீழ்ச்சி பாக்குறது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கான் இலங்கையில. இப்ப கீழே போறோம். இந்த இடங்கள் எல்லாம் வானத்தை ஓட்டுறீங்க. கஷ்டம் ஓட்டுறது, ஓட்டுற கஷ்டம். ரோடு சரியான ஓட்டுச்சு, பனிரா கொஞ்சம் தூரம் தான் நல்லா இருக்கு ரோடு. அப்படிதான் கஷ்டமா தான் நம்ம ஓடுறீங்க இல்லைங்களா? ஓகே. ஒரு குட்டி பாதைக்குள்ள போறோம். தூரம் கூடவே இல்லை, கொஞ்சம் தூரமா? போயிட்டு வர 8 கிலோமீட்டர் இருக்கு. 8 கிலோமீட்டரா? போயிட்டு வர பனியை மட்டும். பனியை மட்டும் போயிட்டு வரல 8 கிலோமீட்டர் போயிட்டு வர. சரி சரி. அது என்ன கீழே போய் கொண்டு இருக்கிறோம். நல்ல இடம், ஒரே இடத்துல 2ஐயும் பார்க்கலாம். ஒரே இடத்துல 2. இந்த நீர்வீழ்ச்சிக்கு என்ன பேர்? ஒன்னு காட்மோர், ஒன்னு மறை. ஓகே. ஒரே இடத்துல 2 நீர்வீழ்ச்சி இருக்குது, இந்த இடத்துல மட்டும் தானே? மஸ்கலியால. வாங்க போக முடியும். இப்படியான ஒரு பயணம் நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. எப்படியான ரோட்டுக்குள்ள போறோம்ல. காஷ்மீர்ல நாங்கள் அந்த குதிரை பயணம் போன வாங்க கிடக்கிறேன். எங்கெல்லாம் கோயில் ஒன்று இருக்கு. என்ன பேர் அந்த கோயிலுக்கு? மாரியம்மன் கோயில். முடியல என்னால, இவ்வளவு தூரம் வந்து. ஆனா என்னத்தை பார்க்க போறோம்னா விஷயம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் என்ன மேலேண்டு. பாருங்க, இதுக்குள்ள மயில். நீங்க இருந்தா மயில் பாருங்க. இப்ப நாங்கள் ஒரு ஆத்துக்குள்ளாலே ஆட்டோட போறோம். அப்பா இது பாருங்க, குட்டி ஆற. பாருங்க, ஒரு குட்டி ஆத்துக்குள்ளால போறோம். இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோட்டு எப்படியா இடத்துக்குள்ள ஆட்டோட போறோம்.
மக்களே பாருங்க, நாங்கள் இதை தேடித்தான் வந்த நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு பாதையெல்லாம் வந்த நாங்கள் இதை விட வந்து பாதை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்படி கல்லுகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலே நாங்கள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்படியே இங்கால பாருங்க மக்களே, நீங்கள் நெச்சம் பார்க்காத அளவுக்கு அப்படி ஒரு வடி விஞ்சு பாருங்க, நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டிருக்கு. இங்கால பாருங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி கிட்ட வாங்க ஏண்ட அப்படி பாருங்க, இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு குட்டி வீடும் இருக்குது. இந்த இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு இருக்குது. கெதரதியணும் போட்ட குழந்தை பாருங்க, இதில் ஒரு வீடும் இருக்குது பாருங்க. இதில் வந்து அப்படியே நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுற சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. ஆனால் இது என்ன மாதிரியான நீர்வீழ்ச்சி? இது காட்மன் நீர்வீழ்ச்சி. ஓகே ஓகே, பெரிய நீர்வீழ்ச்சி. பெரிய நீர்வீழ்ச்சி. ஓகே வாங்க, இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய மக்கள் வந்துட்டு போயினோம். இங்க பாருங்க எப்படி வடிவா இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். வாங்க இப்படியே போகலாம். எவ்வளோ வடிவா இருக்குன்னு பாருங்க. இப்படியே நீர்வீழ்ச்சி பாருங்க மக்களே, இப்படி ஒரு வடிவை நான் பார்த்ததில்லை. அப்படி நான் கிட்ட போகலாம் நினைக்கிறேன். இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வந்து போகலாம் பாருங்க. இதான் வந்து போகிற பாதை அப்படியே வந்து கொட்டி கொண்டிருக்கு. இந்த மரகத்தை பாருங்க, இந்த பூ மரம் வந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கு இன்னும் ஒரு வடிவை தருதுன்னு சொல்லலாம். அப்படி இந்த சிவத்த பூ அதோட சேர்த்து இந்த நீர்வீழ்ச்சி அப்படி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. லசனாயினே லசனாய் நீர்வீழ்ச்சி கிட்ட தான் போகிறோம். அந்த நீர்வீழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த பூண்ட வாசம் இருக்குல்லோ அப்படியே அடிக்குது. அப்படி நல்லா இருக்கு அந்த பூண்ட வாசம்ஞ்சது. அப்படியே நூறக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி நிறைய மக்கள் வந்து இங்க பார்த்துட்டு போயிடும் இந்த நீர்வீழ்ச்சியை. நல்லா இருக்கு பாருங்க. மேலும் இப்படியான இடங்களுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும். அவ்வளவு வந்து அழகான இடம் பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க அப்படியே ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் இதில் வந்து குளிக்கலாம்னு சொல்லினோம். ஆனால் எப்பவுமே வந்து நீர்வீழ்ச்சியில் வந்து குளிக்க அவதானமாக இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் நடந்திருக்கு. அதனால யாருமே வந்து குளிக்காதீங்க. இப்படியான தெரியாத இடங்களுக்கு வந்து குளிக்காதீங்க. அதனால சொல்றேன் பாருங்க. இப்போ நான் கிட்ட போய் கொண்டிருக்கிறேன். எப்படி பாருங்க நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குண்டு. இந்த மலையை பாருங்க சுற்றி ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. அப்படி அதை கீழே போகிறோம். பார்த்தீங்கன்னா இதான அந்த பூ மரமா? இந்த மரம் தான் அந்த பூ. இந்த பாருங்க இந்த பூ மரம். நல்ல வாசம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு வாசம் இருக்குது. இது என்ன மாதிரியான இது? என்ன பூ? இது பூ தெரியாது. விட நானே பாருங்க எப்படி இருக்குண்டு. நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துட்டோம். பாருங்க எப்படியான ஒரு பாதைக்குள்ளால இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம்ண்டு. உண்மையிலே நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் இலங்கை கட்டாயம் வாங்க. இப்படியான இடங்களெல்லாம் சுற்றி பாருங்க. இப்படி வாங்க நாங்கள் நடந்துள்ள போவோம். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா தேயிலையெல்லாம் நட்டுருக்கணும். தேயிலை மரங்கள் உண்மையிலே நாங்கள் வரைக்க நான் யோசிச்சேன். நான் ஏன்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாரோம் எப்படி என்ன மாதிரி இருக்கும்ண்டு நீர்வீழ்ச்சி. ஆனால் கிட்ட வரைக்க நான் பார்க்க இன்னும் படிவாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அட்டையில் நிற்கிறது இருக்கல, அதான் ஒரு பிரச்சனை. ஓகே முள்ளு கம்பியும் இருக்கா அம்ஜே அம்மே அதில் என்னோடது? சரி தேங்க்யூ. பாருங்க இதுக்குள்ள இப்படியே வர 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 வடிவு அப்படியே கூடுது மக்கள். இங்கே பாருங்க எப்படியான ஒரு ஆறுன்னு பாருங்க. இங்கே இந்த வியூவை பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. இஞ்சோட பாருங்க வாரு மேல வா இஞ்சா இருக்கு. செம்மையா இருக்கு இந்த வியூ. நானுமே இப்படி ஒரு வியூல வந்து நிப்பேன்டா எதிர்வே பார்க்கல. நானும் அதுக்குள்ள வந்து அப்படி சும்மா சுத்தி பார்த்துட்டே போயிடுவோம் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கீழே வந்துட்டான். இல்லை கீழே வந்து கீழே ரெண்டே பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன வடிவு மக்களே. வடிவுண்டா அப்படி ஒரு வடிவு செம்மையா இருக்கு. ஆனா இதுக்கு இந்த நீர்வீழ்ச்சிக்கு என்ன பேர் சொன்னீங்க? காட்மோர். ஓகே
இது இப்போ ஒரு சுற்றுலாத்தலமாவே இருக்குது. நிறைய பேர் வருவீங்க இந்த மாதிரி? நிறைய பேர் வருவாங்க. நீர்வீழ்ச்சியை பார்க்குறக்கு எவ்வளவு மக்கள் வருவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 200-300 பேர் வரோம் சாதாரணமாக. ஓகே, 200-300 பேர் வருவாங்க. ஓகே, லீவு நாளே நிறைய பேர் வருவாங்க. லீவு நாள்ல ஒரு 1000 பேர் சரி வரும். 1000 பேர் வருவாங்க. ஆனா வர்ற பாதுதான் கரடு முரடு. ஆனா வந்தால் வடிவா நல்ல வடிவா அனுபவிக்கலாம்னு சொல்லலாம். வடிவான இடம் வந்தா வடிவான இடம் மேல சொல்லணும்னு நான் நினைக்கல. இப்படி இந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் வர்றேன்னு நான் நினைக்கல. ஆனா நல்ல வடிவா இருக்கு. ஆனா இதுல யாரும் வந்து குளிக்க கூடாதுண்ணா. இதுல குளிக்கலாது, மேல குளிக்கலாம். நிச்சயமா வந்து யாருமே வந்து இந்த நீர்வீழ்ச்சியல்ல, இந்த அருவியல்ல, ஆறுகள்ல குளிக்கிறத மேல முடிஞ்சல தவிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத உயிரிழப்புகள்லாம் நிகழுது. அதனால நான் சொல்லிக்கொள்றேன். அப்படி இந்த இடத்த அப்படி சுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த 2 மலைக்கு நடுவில் அப்படி நீர்வீழ்ச்சி கொட்டு. நீர்வீழ்ச்சியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே அப்படி சுத்தி வந்தோம் பார்த்தோம்டா அப்படியே அங்க ஃபுல்லா ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. எப்படி கொட்டுது பாருங்க அருவி. மழை பெஞ்சா என்ன தண்ணி கூட வரும். மழை பெஞ்சாலும் கூட வரும். ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்த வந்து பார்த்தது. இப்ப நாங்க அடுத்து என்ன மாதிரி பார்க்க போறோம்? அடுத்து இதோட மேல் பகுதி அதனை சுத்தி கொண்டு போகணும். சுத்தி போகணும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இதுல மேல் பகுதி பார்க்க போறோம். அதுலயும் நிறைய மக்கள் எல்லாம் வந்து பாப்பீங்க. அங்கதான் கூடுதலா வரும். அங்க கூட வரும். இது வந்து ஒரு கஷ்டமான பிரதேசம். இது வரணும் கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வந்து மேல் பகுதிக்கு போய் பார்ப்போம். இப்படி வாங்க போகலாம் மேல. இதுல வந்த பாதையில திரும்ப போறது எனக்கு வந்து உயிரே போகுதுன்னு சொல்லலாம். உண்மையில பெரிய ஒரு அட்வென்ச்சரான பயணம்னு சொல்லலாம் இந்த பயணம். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் இப்படியான ஒரு அழகை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஒரு அட்டை நிக்க வரீங்க என்னன்னா அட்டை மழை டைம்ல இருக்கும். இப்போ 1-2 இருக்கும். 1-2 நிக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா மழை பாருங்க முள்ளு கம்பிக்களால கீழால குனிஞ்சு கொண்டு போறோம். இப்ப விட வர்றான் இந்த நீர்வீழ்ச்சியில இருந்து. பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 நீர்வீழ்ச்சி தெரியும். இலங்கையிலே இப்படி 2 நீர்வீழ்ச்சி ஒரு இடத்துல வேற இடம்னா இந்த இடம் தான். பார்த்தீங்கன்னா இதில் தான் முக்கியமாக இது பாருங்கள். இதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்த நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து அப்படி பார்க்க அங்காலையும் தெரியுது பாருங்கள் நீர்வீழ்ச்சி வர்றது. ஆனால் அதுக்கு நாங்கள் மெட்ட பக்கத்தாலும் சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் மேல் பகுதி போகலாம். மேலே இருக்கிற டொப்பில் இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறக்காண்டி நாங்கள் போய்கொண்டுக்கிறோம். அதுவும் ஒரு கடினமான பாதைக்குள்ளலாம் போய் அந்த இடத்துக்கு போய்கொண்டுக்கிறோம். அதை காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தூரம் போகிறோம்? அங்கேருந்து 8 கிலோமீட்டரா? இங்கனைக்கு மேலே இருக்கு 1.5 கிலோமீட்டர். கீழே இருந்து வேற 2 மேலே எல்லாம் சேர்த்து 10 இருக்கும். எல்லாம் 10 கிலோமீட்டர் மொத்தம். பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இப்போ நாங்கள் முச்சக்கர வண்டியிலே போகிறோம். பாருங்க எப்படியான பாதையில் போகலாம். இதுதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்த நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு இப்போ மனசுக்கு தோணுது ஏண்டா வந்த விட்டு தோணுது. என்னடா கீழே போனதை விட மேலே வர்றது இன்னும் அதை விட கஷ்டம். ஏன்டா ஆட்டோ வந்து குழுக்குது. அப்போ எங்களாலே முடியாமல் போயிட்டு ஆனால் இங்கே வாரீங்கன்டா கொஞ்சம் இளமான ஆக்கெல்லாம் வேற சரின்னு சொல்லுவேன். என்னடா ஒரு இளம் பெடியல் வேற தான் சரி, பெண்களும் சரி, ஒரு கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் மேலே இந்த இடங்களும் வரையலாது. அதை முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். பாருங்க இதில் எவ்வளோ வடிவான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நடை இருக்கா மேலே போகிறக்கு. வடிவாக இருக்குது இந்த இடம் மக்களே. நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 6 மணி ஆகுது. பாருங்க எப்படியான பாதையால் நடந்து போகிறோம் பாருங்க. இங்கால ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. அப்படியே சைட்டில் ஒரு பாதை கொண்டு போகுது பாருங்க. களைச்சி போனோம்னு சொல்லலாம். ஏனண்டா இப்போ நாங்கள் எங்களோட சமதர பகுதியில் நாங்கள் வானத்தில் போகிறக்கும் அதே மாதிரி மலைநாட்டில் நாங்கள் வானத்தில் போகிறக்கும் வித்தியாசம் இருக்குது. மலைநாட்டில் போய்க்க சுற்றி போகும். அப்போக்க வயிறு எல்லாம் நோவும்னு சொல்லலாம். அதை விட பாதை சரியில்லாமல் இருக்குது. பாதையில் வந்து முச்சக்கர வண்டி
ஏறி இறங்கி விழுந்து விழுந்து இப்படி இப்படி போய்க்கு சட்டியான குளுக்கம். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சட்டியா எங்கேயோ 10 பேர் சேர்ந்து கும்மின மாதிரி கிடக்கும் மக்களே. அப்படி உடம்பு எல்லாமே முறிச்சு போட்டுது. கஷ்டப்பட்டு வந்தால் தான் அழகான இடங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படி வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் தெரியும் இலங்கையில் வந்து இப்படியான அழகான இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி. நீங்கள் பாருங்களா இருந்தால் பைப்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுருவினோம். ஏன்னா இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் இந்த ஆறு எல்லாம் அப்படி ஓடி வருதுதான் இந்த ஆறு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து விடுதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, அதில் வந்து கல்லுகள் எல்லாம் அடுக்கி விட்டுருக்கீங்க பாருங்க. அப்படியே இந்தா இது உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இது பாருங்க, இப்படி கல்லுகள் எல்லாம் படிவ அடுக்கி விட்டுருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த இடத்துல பாருங்க நல்லா இருக்கு. இப்படியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வந்து அக்கள் குளிக்கிறவையா. ஆனால் அப்படி யாரும் குளிக்காங்க. இது குளிக்கிறவையா? இந்த இடத்துல தான் குளிக்கிறது. இந்த இடத்துல குளிக்கலாம். ஓகே, தம்பி குளிக்கலாம். தம்பி குளிக்கலாம். ஓகே, அப்படி அங்கடா விட மாட்டேனுமா? இல்லை இல்லை, அது வெள்ளப்பெருக்கு வராது திடீரெண்டு. அப்படி வராது. அப்படி வராது. பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு பெருசாக வராதா என்றாலும் நான் சொல்ல மாட்டேன், குளிங்கன்னு சொல்ல மாட்டேன். என்றால் மாவத்து தானே எல்லாமே. பார்த்தீங்க அப்படி இதில் வந்து கடைகள் இருக்கிறதா? இல்லை, கடை இருக்கு. கேம்பிங் அடிக்க இடம் இருக்கு. இதுலேயே இருக்கலாமா? எல்லாம் கேம்பிங் அந்த நைட்டில் இருக்கலாமா? கேம்பிங் அடிச்சிக்கலாம். அதில் கேம்ப் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நைட்டில் வந்து இருக்கலாம். அந்த கேம்ப் அடிச்சிருக்காங்க பாருங்க, டென்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இதில் வந்து நான் கேட்குறேன், மிருகங்கள் ஒன்றும் பெறாதா? யானை அதெல்லாம் அங்கே இல்லை. இங்கே இல்லை. யானை இல்லை, இல்லை. கரடிகள் அப்படி ஒன்றும் இல்லை. குரங்கு மட்டும் தான் இருக்கு. குரங்கு மட்டும் தான் இருக்கு. இப்படியே போய் பாஞ்ச மட்டும் சரி அங்கட பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுல இருந்து விழுந்துதான் பாத்தீங்கன்னா அங்கே அப்படி நீர்வீழ்ச்சியா கொட்டுது. நல்லா இருக்கு. என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இப்படியே வந்து பார்க்கலாமாம். இது வேறங்க எப்படி இருக்குன்னு வடிவு செம்மையா இருக்கு மக்களே. வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படி என்ன போலாமா? போலாம் போலாம். இங்க பாருங்க. ஆனா ஆபத்தானது, கொஞ்சம் அவதானமா தான் இதுல நிக்கணும். உங்களை என்ன பாரு போலாமா? போலாம். அம்மட்ட சிறி. ஆனா இதெல்லாமே பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குண்டு. இங்க பாருங்க அப்படி நீர்வீழ்ச்சியை பாருங்க. இந்தா அங்க நீர்வீழ்ச்சி அப்படி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்தா இவ்வளவு ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அப்படியே அந்த ஆறு வந்து விழுந்து அப்படியே பெரிய நீர்வீழ்ச்சியா அப்படியே கொட்டுது. சட்டியான ஒரு பயங்கரமான ஒரு இடம்னு சொல்லலாம். அமிஞ்சு வருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்து அதாவது அப்படிதான் வந்துறாங்க. அந்த நடந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளலாம் வந்துனாங்க பாருங்க. அந்த பாதைக்குள்ள வந்தால் வந்துனாங்க பாருங்க. இப்படி வந்து நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டிருக்கு. இப்படி செம்மையா இருக்கேண்ணா பாருங்க. இதில் வந்து ஆக்கள் கூடாரம் அடிச்செல்லாம் தங்கி நிற்கணும். அதெல்லாம் தங்கி நிற்கணும். அதை பார்க்கலாம். வடிவா இருக்கு பாருங்க. இவரை கூடாரம் அடிச்ச ஆக்கள் இருக்கீங்க பாருங்க. செம்மையா இருக்கு மக்களே. இப்படி இந்த இடத்த பாருங்க கீழே ஆடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேகம் மூட்டமா இருக்கு. வந்து நீர்வீழ்ச்சிக்கு போகலாமாம். எனக்கு பயமா கிடக்கு மக்களே. இருந்தாலும் போய் பார்ப்போம். நீர்வீழ்ச்சி அடிக்கி வந்துட்டோம். இப்படியே இஞ்சால பாருங்க. அப்படி சுத்தி பாருங்க இஞ்சால எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா இஞ்சால வந்து நீர்வீழ்ச்சி விழுந்து கொண்டு இருக்கு. அப்படி எங்களை பாருங்க. ஐயே என்ன எப்பா நல்ல வடிவா இருக்கு. அப்படி வாங்க இஞ்சால பாருங்க. செம்மையா இருக்கு. உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனா உண்மையிலே பாருங்க அங்கால பார்க்க ஒரு தலை சுத்துதுன்னு சொல்லலாம். சும்மா ஜில்லுன்னு இருக்கு. குளிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா குளிக்கல. அப்படி அங்கட பாருங்க சுத்தி இந்தா சுத்தி பாருங்க. அங்களைஞ்ச அங்கே அப்படி காட்டுங்க எப்படி இருக்குண்டு. இவருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குண்டு. இப்ப நாங்கள் காட்பார் நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம் மக்களே. பாத்தீங்கன்னா இப்படியே வந்து அழகா வந்து நீர்வீழ்ச்சி விழுந்து அப்படியே பாத்தீங்கன்னா அங்கால ஒரு மிக பிரமாண்டமான பள்ளத்தாக்குக தண்ணி விழுந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்த சுத்தி வர
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பயணம் காட்டியிருப்போம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளும் நாங்கள் செய்த பயணத்தில் இந்த பயணம் வந்து ஒரு வித்தியாசமான பயணம்னு சொல்லலாம். நான் இவ்வளவு நாளும் ஒரு தனிப்பட்ட பயணங்கள்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகளை தேடி வந்து ஒரு பயணம் செஞ்சுருப்போம். அதுவும் வந்து வைப்ஸ் லங்கா மூலம் தான் இந்த பயணத்தை செஞ்சுருப்போம். உண்மையில் நல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணி என்ன கூட்டி கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். அங்கேருந்து வந்த சரி, அதே மாதிரி இவெண்ட் அரேஞ்ச்மெண்ட் தொடக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் வந்த நாங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் வந்தோம்ன்ற ஒரு எந்த மனசுக்கு தோண்டினது. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்ததுக்கு ரொம்ப 200% திருப்திப்பட்டனு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் வாரீங்களா இருந்தால் கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க. இளமாக்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை வந்து சுற்றி பார்க்கலாம். பெரியாக்கள் வந்தால் கஷ்டம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு வடிவான இடம்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வாரீங்களா இருந்தால் வைப்ஸில் அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சிருக்கணும். இந்த காணொலி வந்து பிடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். வேறு ஒரு சுற்றுலா தளத்தோட உங்களை சந்திக்கிறேன். உண்மையில நல்லா இருந்துச்சு, எனக்கும் நல்ல திருப்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திப்போம். நன்றி.